குட் மார்னிங். இயந்திர மின் சாதனங்கள் பகுதி 2 பார்க்க போறோம் இன்னைக்கு. ஏற்கனவே இயந்திர மின் சாதனங்கள் பகுதி 1 பார்த்திருக்கோம். இயந்திர மின் சாதனங்கள் பகுதி 2ல மின் சலவை இயந்திரம், மின் நீரேற்றி, இந்த 2 இயந்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். மின் சலவை இயந்திரம் மற்றும் மின் நீரேற்றிகள். மின் சலவை இயந்திரம் அப்படின்னா என்ன? வாஷிங் மிஷின். நம்ம வீட்டுல அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரு மிஷின் ஆயிப்போச்சு. இப்ப எல்லா வீடுகளிலுமே இருக்கு. துணிகளை துவைக்கிறதுக்காக பயன்படுத்துறோம். இப்ப எல்லா வீட்லயுமே இது இருக்கும். ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக் எல்லா மிஷினுமே நம்ம வீடுகளில் இருக்கும். நீ பார்த்திருப்ப. இது ஒரு மின் அணு சாதனம், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்றாங்க. துவைத்து பிழிஞ்சு உலர வச்சு நமக்கு துணியை தந்துடும். இதனுடைய வகைகள் பார்த்தோம்னா குறை தானியங்கி, செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு ஒரு மின் சலவை இயந்திரம், ஆட்டோமேட்டிக் மின் சலவை இயந்திரம், தானியங்கி மின் சலவை இயந்திரம் சொல்றோம். இந்த தானியங்கி மின் சலவை இயந்திரத்துல மேற்புற திறப்பு சலவை இயந்திரம் மற்றும் முன்புற திறப்பு சலவை இயந்திரம் 2 வகை இருக்கு. இந்த படத்துல பார்த்துட்டு இருக்கிறது குறை தானியங்கி, அதாவது செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின், குறை தானியங்கி மின் சலவை இயந்திரம். இந்த குறை தானியங்கி மின் சலவை இயந்திரத்துல பார்த்தோம்னா தனித்தனி தொட்டி இருக்கும். 2 தொட்டிகள் இருக்கும். தனித்தனி தொட்டிகள், 2 தொட்டிகள் இருக்கும். துவைக்கிறதுக்கும் உலர்த்துறதுக்கும் தனித்தனியா 2 தொட்டிகள் இருக்கும். மற்றபடி டைமர் இருக்கும், நேர கட்டுப்பாடு எல்லாமே அதே மாதிரி தான், ஆட்டோமேட்டிக் மாதிரி இருக்கும். பட் 2 தொட்டிகள், துவைப்பதற்கு உலர்த்துவதற்கு தனித்தனி தொட்டிகள் இருக்கும். இதை நம்ம தான் துணியை எடுத்து இந்த தொட்டில இருந்து அடுத்த தொட்டிக்கு போடணும். இது வித்தியாசமா இருக்கும். இதுல துவக்க மின் துவக்கி தூண்டல் வகை மின்னோடி மோட்டார் பயன்படுத்தப்படுது. இண்டக்ஷன் ஸ்டார்ட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. இதுல என்ன தொழில்நுட்பம் யூஸ் பண்றாங்கன்னா அலை எழுப்பி தொழில்நுட்பம். அலை எழுப்பி, அலைன்னா அலையா, தண்ணி அலையா எழுப்புறது, வேவ்ஸ். அந்த அலை எழுப்பி தொழில்நுட்பம் இதுல பயன்படுத்தப்படுது. இது விலை கம்மி. விலையும் ஆட்டோமேட்டிக் மிஷினோட ஒப்பிடும் போது இது விலை கம்மி. சுமார் 6000 இருந்து கிடைக்குது. 6000, 7000 கிடைக்குது. எப்படின்னா துணியோட கெப்பாசிட்டி நம்ம எவ்வளவு போடுறோமோ அதன் மூலமா இதன் விலை நிர்ணயிக்கிறாங்க. நம்ம துணிகள் இப்ப 6 கிலோ போடுறோம், 5 கிலோ போடுறோம், 7 கிலோ போடுறோம், 8 கிலோ போடுறோம்னா அதுக்கு தனித்தனியா அந்த துணிகளுடைய எவ்வளவு துணி போடுறோமோ அந்த துணிகளுக்கு அந்த மாதிரி மிஷின்கள் நம்ம வாங்கிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி குறை தானியங்கி மின் சலவை இயந்திரத்துல உலர்த்தும் பாத்திரம் மற்றும் அழுக்கு வெளியே, அதாவது துவைக்கும் பாத்திரம், 2 பாத்திரங்கள் இருக்கும். இந்த படத்துல பார்க்கலாம். நீ இந்த படம் காட்டுது 2 தொட்டிகள் இருக்கிற மாதிரி. உலர்த்தும் பாத்திரம் மற்றும் துவைக்கும் பாத்திரம் 2 பாத்திரங்கள் இருக்கும். இந்த ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம தான் துணிகளை அள்ளி போடணும். அடுத்த மிஷின் பார்த்தோம்னா தானியங்கி மின் சலவை இயந்திரம். தானியங்கி மின் சலவை இயந்திரத்துல 2 வகை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதுல மேற்புற திறப்பு சலவை இயந்திரம், முன்புற திறப்பு சலவை இயந்திரம். மேற்புற திறப்பு இந்த படத்துல பாக்குறது மேற்புற திறப்பு. இது நம்ம வீடுகளை பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க. இது முன்புற திறப்பு சலவை இயந்திரம். இந்த முன்புற திறப்பு சலவை இயந்திரத்தோட மேற்புற திறப்பு விலை கம்மி. முன்புற திறப்பு சலவை இயந்திரம் விலை கூட. மேற்புற திறப்பு சலவை இயந்திரத்துல எப்படி இயங்குதுன்னு பார்த்தோம்னா துவைத்தல், அலசுதல் மற்றும் உலர்த்துதல். துவைத்தல், அலசுதல் மற்றும் உலர்த்துதல் ஆகிய 3 வேலைகளை செய்யுது. எல்லாமே அதுக்குன்னு உள்ள நேரத்தை எடுத்து தனித்தனியா நேரத்தை பிரிச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே செய்யும். இதுல ஒரு இண்டக்ஷன் ஸ்டார்ட் மோட்டர் பயன்படுத்துறாங்க. மின் தேக்கி
தூண்டல் வகை துவக்க மின்தேக்கி தூண்டல் வகை மின்னோடி பயன்படுத்தப்படுது. தானாவே அதுவே நேர கட்டுப்பாடாக டைமர் வந்து அதுவாகவே செட் பண்ணிக்கிடும். துவைப்பதற்கு, உலர்த்துவதற்கு எல்லாத்துக்குமே டைமர் வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிக்கிறோம். அதனால இது வந்து ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் பேர் இருக்கு. தண்ணியை வெளியேற்றுறது, உள்ள செலுத்துறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிறோம். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்த மிஷின்ல வந்து எடுத்துக்கிறோம். ஆன் பண்றது, ஆஃப் பண்றது எல்லாமே தன்னாலே நம்ம துணியை துவைச்சு முடிஞ்ச உடனே தன்னால ஆஃப் ஆயிரும். நேர கட்டுப்பாடு மூலம் டைமர் மூலம் ஆஃப் ஆகிக்கிறோம். இதுல கலக்கி துவைக்கும் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. கலக்கி துவைக்கும், அதாவது நரம்பி மின்னணு தொழில்நுட்பம் சொல்லுவாங்க. இதை கலக்கி துவைக்கும் தொழில்நுட்பம் சொல்லணும் தமிழ்ல. அப்படிங்கிறது மின்னணு தொழில்நுட்பத்துல இது இயங்குது. மேற்புறத்துல நம்ம வந்து துணியை வந்து நிரப்பணும். மேற்புற திறப்பு சலவேந்திரம்னா என்னன்னா, மேற்புறத்துல டோரை ஓபன் பண்ணி நம்ம துணிகளை வந்து அதுல நிரப்பணும். ஒரு வட்ட பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரம் சில்வர் தொட்டி மாதிரி இருக்கும். துருப்பிடிக்காத எக்குல வந்து செய்யப்பட்டு துருப்பிடிக்காத தொட்டி ஒண்ணு இருக்கும். அந்த தொட்டிக்குள்ள தான் துணி போடப்படுது. இதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நீர் வந்து உள்ள செல்ற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. இரண்டு வழிகள்ல வந்து இந்த நீரை வந்து துவைக்கப்பட்ட நீரை வெளியேற்றவும், துணியில உள்ள நீரை பிழிந்து வெளியேற்றவும் பயன்படுத்தி செல்லுது. இந்த தொட்டி வந்து இரண்டு தொட்டி, அதாவது உள்உறை வெளியுறை மாதிரி இருக்கும். இரண்டு தொட்டிகள் இதுல இருக்கும். இதுல இரண்டு தனித்தனி தொட்டி இல்ல, ஒன்றோட ஒன்று ஒட்டி இரண்டு தொட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளக்க எக்கினால் செய்யப்பட்ட துத்துநாக பூச்சி, அதாவது துருப்பிடிக்காத எக்கு. ஏன்னா தண்ணி நம்ம யூஸ் பண்றதுனால துருப்பிடிச்சிடும். அதனால துருப்பிடிக்காத எக்கு தான் வந்து இந்த தொட்டிகள்ல பயன்படுத்தப்படுது. இதுல உள்ள சிறு சிறு துளைகள் வழியா நீரை வந்து முற்றிலுமா வெளியேற்றுறதுக்கு பயன்படுத்தப்படுறாங்க. நல்ல சுத்தமான தண்ணீர், அதாவது உப்பு தண்ணி பயன்படுத்தக்கூடாது, நல்ல தூய தண்ணீர் தான் இதுல பயன்படுத்தணும். இதுல கலக்கின்னு ஒரு அமைப்பு இருக்கும். இந்த தொட்டிக்குள்ள நடுவால ஒரு கலக்கின்னு ஒரு அமைப்பு. கலக்கிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுத்திரக்காக பயன்படுத்த துணியை பிடிச்சு, அதாவது சோப்பு நுரையில சோப்பு நீர் எல்லாத்தையும் கலக்கி துவைக்கிறதுக்காக இந்த கலக்கிங்கிற ஒரு வடிவம் வந்து இருக்கும். ஒரு குமிழ் மாதிரி இருக்கும். நடுவால அந்த தொட்டியின் நடுவால இருக்கும். இதுல வந்து ஒரு நம்ம சிங்கிள் பேஸ் 230 வோல்ட் உள்ள மோட்டர் வந்து பயன்படுத்துறோம். 50 அலைவு எண் கொண்ட ஒரு மோட்டர் தான், ஒரு மின் தேக்கி இண்டக்ஷன் ஸ்டார்ட் மோட்டர் தான் பயன்படுத்துறோம். இதுல 1/3 குதிரை திறனும் அரை குதிரை திறன் கொண்ட மோட்டரும் பயன்படுத்துறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல ஒரு மின்னணு தொழில்நுட்பம் தான், எலக்ட்ரானிக்ஸ். இதுல வந்து ஒரு மதர் போர்டு ஒண்ணு இருக்கும். மின்னணு உபகரணங்கள், அதாவது ஆட்டோமேட்டிக்கா செயல்படுறதுக்காக எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாமே வந்து முன்கூட்டியே செட் பண்ணி அமைக்கப்பட்ட ஒரு மதர் போர்டு அமைக்கப்பட்டிருக்கும். மின் சுற்றுப்பலை அது அமைக்கப்பட்டிருக்கும். அதுல எல்லாமே டைமர் எல்லாம் செட் பண்ணிருக்கும். தண்ணி எவ்வளவு எடுக்கணும், எவ்வளவு நேரம் துவைக்கணும், அலசணும், உலர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு டைமர் எல்லாம் செட் பண்ணி எல்லாமே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா இந்த வேலை நடக்கும். ஒரே தொட்டியில தான் நடக்கும். மேற்புற திறப்பு சலவேந்திரத்துல ஒரே தொட்டி தான். இந்த ஒரே தொட்டிக்குள்ள எல்லாமே நடக்கும். தண்ணி எடுக்கிறது, பிழிகிறது, அலசுறது, உலர்த்துறது எல்லாமே நடக்கும். அடுத்த சலவேந்திரம் இதுலயே ஆட்டோமேட்டிக் மிஷின்ல முன்புற திறப்பு சலவேந்திரம். முன்புற திறப்பு டோர் வந்து முன்னாடி திறக்கிற மாதிரி இருக்கும், வீரகதவை திறக்கிற மாதிரி இருக்கும். முன்புற திறப்பு சலவை இயந்திரம். இதுல கலக்கிக்கு பதிலா வந்து முன்னாடி கலக்கிக்கு பதிலா உருளை வடிவ பாத்திரம் பயன்படுத்தப்படும். அதாவது அந்த ஏற்கனவே பார்த்த மாதிரி மேற்புற திறப்புல வந்து கலக்கி பயன்படுத்தப்படும். நடுவால ஒரு கலக்கி ஒண்ணு இருக்கும். இதுல வந்து பார்த்தோம்னா உருளை வடிவ பாத்திரம் இருக்கும். உருளை வடிவ பாத்திரம் இருக்கும். இது துணியை மேல தூக்கி கீழே போடுறதுனால, மேல தூக்கி கீழே நடக்கிற செயல்முறை நடக்கிறதுனால துணியை வந்து அலசி பிழிஞ்சு அழுக்கையெல்லாம் போக்கி நமக்கு
தந்துரும். இந்த முன்புற திறப்பு செலவேந்திரத்தை அமைப்பு பார்த்தோம்னா உருளை வடிவ பாத்திரத்தை இறக்கை போன்ற அமைப்புகள் பொருத்தப்பட்டிருக்கும். கலக்கும் துடிப்பு என அழைக்கப்படுகிறது. கிடைமட்ட நிலையில் அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது துணிகளை மேல் நோக்கி தூக்கி மேல் தூக்கி கீழே போடுற மாதிரி இருக்கு இந்த அமைப்பு செயல்படும். இது நம்ம மேற்புற திறப்பு செலவேந்திரத்தோடு ஒப்பிடும் போது இது சிறப்பா துணிகளை துவைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டோம்னா வெப்ப மின்னிலைகள் பொருத்தப்பட்ட சில வகை முன்புற திறப்பு செலவேந்திரத்துல வெப்ப மின்னிலைகள்னா தண்ணி ஹீட் ஆகி தண்ணி சுடுதண்ணி ஆக்கி அதன் மூலம் துணிகளை துவைக்கிறது. இதன் மூலம் துவைக்கிறதுனால நமக்கு துணிகள் நல்லா அழுக்கு போற அளவுக்கு துவைச்சிடும். இதுல ஒரு சிறப்பு அம்சம் இது. சில வகை முன்புற திறப்பு செலவேந்திரத்துல இந்த அமைப்பு பொருத்தப்பட்டிருக்கும். வெப்ப மின்னிலைகள் பொருத்தப்பட்டிருக்கும். வெப்ப மின்னிலைகள்னா தண்ணி ஹீட் ஆகிறதுக்காக உள்ள ஏற்கனவே நம்ம படிச்சோம்ல சுடுதண்ணி போடுறதுக்கு பயன்படுத்துற மாதிரி அதேதான் அந்த சிஸ்டம் இதுல பொருத்தப்பட்டிருக்கும். சில வகை முன்புற திறப்பு செலவேந்திரத்துல மட்டும்தான் இதுல பொருத்தப்பட்டிருக்கும். அதாவது தண்ணியை சூடாக்கி அதன் மூலம் துணியை துவைக்கிறது. வேற ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. இதுல சுருக்கமா பார்த்தோம்னா மேற்புற திறப்பை விட முன்புற திறப்பு செலவேந்திரம் நன்றாக துவைக்கும், நன்றாக அழுக்கு போய்விடும் துணிகள்ல. அதை விட இது விலை கூட. மேற்புற திறப்பை விட முன்புற திறப்பு விலை கூட, விலை அதிகம். இதோட முடிச்சுக்கிடுவோம். நன்றி, தேங்க்யூ.